நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு தரவிருப்பன: தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மாற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர். மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகுந்தவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மைச் செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத் தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எனக் கேட்டார் இயேசு. மானுட உறவின் நகர்வுகள் நம்பகத்தன்மையில்தான் நடைபெறுகின்றன. எல்லாவற்றிலும் சிறியது பெரியது, எல்லா இடங்களிலும் சிறியவர் பெரியவர் எனப் பார்த்துப் பழகிப் போனது இவ்வுலகம். ஆனால் அப்பார்வையை துறந்து எல்லாரிலும் சமத்துவம் பேணும் சம பார்வையின் தேவையை இயேசு வலியுறுத்தினார். அது மட்டுமல்லாமல் சிறியது, சிறியவர், சிறுபொழுது, சிறு விஷயம் என எதையும் சிறுமைப்படுத்தாது வாழும் பெரு யுக்தியையும் கற்பித்தவர் அவரே. மிகச் சிறியவற்றில் செலுத்தும் கவனமே பெரியவற்றை சாதிக்கும் வழி. நேர்முகத் தேர்வு நடத்திக் கொண்டிருந்த நிறுவனத்தின் வரவேற்பறையில் வேலைக்காக 100க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். பங்கேற்று அறிவுத்திறனோடு பதிலளித்தவர்களை விடுத்து காத்திருந்த நேரத்தில் அவ்வறையின் குப்பைகளை தொட்டியில் போட்டு, தினசரிகளை ஒழுங்குபடுத்தி, தேநீர் குவளைகளை கழுவி உரிய இடத்தில் சேர்த்த ஓர் ஏழை இளைஞரே அந்நிறுவன மேலாளராக தெரிவு செய்யப்பட்டார். நேர்மை நம் இயல்பு பழக்கம், மன உறுதியின் ஒளிக்கதிர். சிறு காரியத்திலும் முழு அர்ப்பணம் விழிப்புணர்வின் வெளிப்பாடு. இறைவா, மிகச் சிறியதிலும் சிறியவரிலும் நேர்மையை கடைபிடிக்கும் நெஞ்சுறுதியை தாரும். அன்னை ஓர் அதிசயம். திவ்யனமோரே அன்னை மரியா திருத்தலம், ரோம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்ட நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்டர் நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. தாய் மரியாள் அழைக்கின்றாள். அன்னை மேரி பாதையிலே என்றும் நலன்களே, அன்னை மேரி பாதையிலே என்றும் நலங்களே. அவள் போல நாம் வாழ்வதுவே உண்மை
இத்தாலியில் நூற்றுக்கணக்கான அன்னை மரியா திருத்தலங்கள் உள்ளன. 1500 திருத்தலங்கள் இருப்பதாக ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. திருத்தலம் என்று சொல்லும்போது அது அன்னை மரியாவின் காட்சியோடு அல்லது புதுமையோடு தொடர்புடையதாக இருக்கின்றது, அல்லது அன்னை மரியா பக்தி காலம் காலமாய் இடம்பெற்று வரும் இடமாகவும் இருக்கின்றது. இந்த திருத்தலங்கள் மக்கள் அடிக்கடி விரும்பி திருப்பயணம் மேற்கொள்ளும் இடங்களாகவும் அமைந்துள்ளன. உலகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அன்னை மரியா திருத்தலங்களின் வரலாற்றை பார்த்தோம் என்றால், அவ்விடங்களில் இளஞ்சிறாருக்கு அல்லது ஏழை எளிய மக்களுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக 1531ஆம் ஆண்டில் மெக்சிகோ நாட்டு குவாதலூப்பேயில் ஹுவான் டியோகோவிற்கும், 1858ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரில் பெர்னதத் சுபிரியோவுக்கும், தமிழகத்தின் வேளாங்கண்ணியில் 16ஆம் நூற்றாண்டில் பால்கார சிறுவனுக்கும் அன்னை மரியா காட்சி கொடுத்த நிகழ்வுகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெர்மனியின் ஆல்டோத்திங் அருளின் அன்னை சிற்றாலயத்திலுள்ள கருப்பு அன்னைமரி திருவுருவத்தை ஆண்டுதோறும் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தரிசித்து வருகின்றனர். ரோமையில் உள்ள திவினமோரே என்ற இறையன்பு அன்னை மரியா திருத்தலத்தையும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். இந்த திவினமோரே அன்னைமரி திருத்தல வரலாறு 13ஆம் நூற்றாண்டோடு தொடர்புடையது. ரோமுக்கு ஏறக்குறைய 15 கிலோமீட்டரில் இருக்கின்ற திவினமோரே என்ற அன்னை மரியா திருத்தலம் அமைந்துள்ள இடம் அக்காலத்தில் விவசாய நிலமாகவும் புல் பூண்டுகள் நிறைந்த காட்டுப் பகுதியாகவும் இருந்தது. அவ்விடத்தில் சவேல்லி ஓர்சினி குடும்பத்தினருக்கு சொந்தமான ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்கு லேவா கோட்டை என்று பெயர். அந்த கோட்டையின் ஒரு கோபுரத்தில் அன்னை மரியாவின் திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருந்தது. அன்னை மரி அரியணையில் அமர்ந்திருப்பது போலவும், அவரது கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கியிருப்பது போலவும், தூய ஆவியின் அடையாளமாக ஒரு மாடப்புறா அன்னை மரியா மீது இறங்குவது போலவும் அந்த படம் வரையப்பட்டிருந்தது. இந்த படம் அந்த பகுதி இடையர்களால் அதிகம் வணங்கப்பட்டு வந்தது. 1740ஆம் ஆண்டின் வசந்த காலத்தில் அவ்வழியாக ரோமுக்குச் சென்ற வழிப்போக்கர் ஒருவர் அவ்விடத்தில் ஓநாய்கள் கூட்டத்தால் கடுமையாக தாக்கப்பட்டார். அவை அந்த ஆளை கொன்றுபோடும் அளவுக்கு தாக்கின. ஆதரவின்றி தனியாக தவித்த அந்த வழிப்போக்கர் அவ்விடத்தில் அன்னை மரியாவின் திருவுருவப் படத்தை ஏறெடுத்துப் பார்த்தார். இறைவனின் தாயே எனக்கு உதவி செய்யும் என அழுது மன்றாடினார். உடனடியாக அந்த ஓநாய்கள் அமைதியாகி காட்டுப் பகுதிக்குச் சென்றுவிட்டன. இந்த அற்புத நிகழ்வுக்குப் பின்னர் அவ்வாண்டு செப்டம்பர் 5ஆம் தேதியன்று அப்படம் அந்த கோபுரத்திலிருந்து எடுக்கப்பட்டு அதற்கு அருகில் இருந்த லா பல்கோனியானா என்ற பெரிய தோட்டத்திலிருந்த அன்னை மரியா சிற்றாலயத்திற்கு மாற்றப்பட்டது. பின்னர் 5 ஆண்டுகள் கடந்து, அதாவது 1745ஆம் ஆண்டு ஏப்ரலில் அந்த திருவுருவப் படம் முன்பு இருந்த இடத்திற்கே மீண்டும் கொண்டு செல்லப்பட்டது. அவ்விடத்தில் ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. அதனை கர்தினால் கார்லோ ரெட்சோனிக்கோ திருநிலைப்படுத்தினார். இவர்தான் பிற்காலத்தில் திருத்தந்தை 13ஆம் கிளமென்றாக திரு அவையை வழிநடத்தினார். இதற்குப் பின்னர் திவினமோரே அன்னைமரி திருத்தலத்திற்கு மக்கள் திருப்பயணமாகச் செல்லத் தொடங்கினர். இது இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் புனித சனிக்கிழமை தொடங்கி அக்டோபர் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் இரவில் ரோமையிலிருந்து ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் தூரம் எரியும் மெழுகு திரிகளுடன் ஜெபங்களை செபித்துக் கொண்டு திரு யாத்திரையாக நடந்தே அத்திருத்தலம் செல்கின்றனர். நிறம், இனம், மொழி, நாடு, மதம் என்ற எவ்வித வேறுபாடுமின்றி எல்லா மக்களும் இதில் பங்கெடுக்கின்றனர். இந்த திவினமோரே அன்னை மரியாவின் திருவுருவப் படத்திற்கு 1883ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி வத்திக்கான் கிரீடம் சூட்டியது. 1932ஆம் ஆண்டு இந்த திருத்தலம் பங்குத்தளமானது. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஒரு புதுமையும் இடம்பெற்றுள்ளது. 1944ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதியன்று ரோம் அழியக்கூடிய கடும் ஆபத்தை எதிர்நோக்கியது. அச்சமயத்தில் திவினமோரே அன்னை மரியா திருவுருவப் படத்தை ரோமைக்கு கொண்டு வந்து பல பங்கு ஆலயங்களுக்கு எடுத்துச் சென்றனர். இந்த ஆலயங்களில் கடைசியாக இயேசபையினரின் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அது 1944ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதியாகும்.
தங்கள் வாழ்வை புதுப்பிப்பதாகவும் புதிய திருத்தலம் ஒன்றை கட்டுவதாகவும் பிறரன்பு பணிகளில் ஈடுபடுவதாகவும் அன்று ரோம் மக்கள் அன்னை மரியாவுக்கு ஓர் உறுதிமொழி கொடுத்தனர். ரோமையும் அற்புதமாக காப்பாற்றப்பட்டது. 1944 ஆண்டு ஜூன் 11 தேதியன்று திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த திருத்தலத்திற்குச் சென்று மக்களோடு சேர்ந்து ஜெபித்தார். திவினமோரே அன்னை மரியா ரோம் நகர பாதுகாவலி என்றும் அறிவித்தார். 2ஆம் உலகப் போருக்குப் பின்னர் இத்திருத்தலத்தின் கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டன. பிறரன்பு பணிகளும் நடந்தன. 1979 ஆண்டு மே 1 தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இத்திருத்தலம் சென்று அதனை ரோமின் அன்னை மரியா திருத்தலம் என்று அறிவித்தார். மரியா ஆண்டு தொடக்கத்தையொட்டி 1987 ஆண்டு ஜூன் 7 தேதியன்று மீண்டும் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இத்திருத்தலம் சென்றார். 1999 ஆண்டில் புதிய திருத்தலம் கட்டப்பட்டது. திவினமூரே அன்னை மரியா திருத்தலத்தில் பக்தர்கள் நன்றியாக செலுத்திய காணிக்கை பொருட்களை பார்த்தாலே இந்த தாயின் அருமை பெருமை நமக்கு புரியும். இந்த திருத்தலத்தின் பழமை வாய்ந்த கோவிலை ஒட்டிய அறையில் நன்றி காணிக்கை பொருட்கள் சுவரில் பதிக்கப்பட்டு மக்கள் பெற்ற அருட்களின் சாட்சியாக உள்ளன. இந்த கோவில் இருக்கும் குன்றின் அடிவாரத்தில் புதிய நவீன கோவில் 4 பக்கமும் கண்ணாடியால் அமைக்கப்பட்டுள்ளது. அன்னையின் அருள் வேண்டி ஜெபிப்போம். இறைவனின் தாயாம் மரியாவிடம் நம்பிக்கையோடு அண்டிச் சென்றவர்கள் யாரும் வெறுங்கையே அன்னை மரியா திருத்தலம் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இயேசுவின் அமைதியை பெற்று தூய ஆவியாரின் அருள்வரங்களுக்கு திறந்த மனதுடன் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதன் வழியாக இயேசுவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ விசுவாசம் மற்றும் வாழ்க்கையின் தீவிரமான நவீனத்தில் தங்களை மூழ்கடிக்க முடியும் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. வடக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச் நகரில் செயல்பட்டு வரும் அனபாப்டிஸ்ட் இயக்கத்தின் 500ஆம் ஆண்டு நினைவு விழா கொண்டாட்டத்தின் பங்கேற்பாளர்களுக்கு மே 19 வியாழக்கிழமை இன்று அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று இயேசு கூறிய அதே வார்த்தைகளால் அவர்களை வாழ்த்துவதாகவும் உரைத்துள்ளார். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றியதை பிரதிபலிக்கும் வகையில் தனது கருத்துக்களை வழங்கியுள்ள திருத்தந்தை, அனபாப்டிஸ்ட் பாரம்பரியத்தில் காணப்படும் முக்கிய மதிப்பீடுகளான அமைதி, புதுப்பித்தல் மற்றும் தூய ஆவியானவருக்கு திறந்த மனம் கொண்டிருத்தல் உள்ளிட்ட கருப்பொருள்களை குறிப்பிட்டு காட்டியுள்ளார். லத்தீன் அமெரிக்க தல திரு அவைக்கு நிகழ்காலம் ஏற்படுத்தும் சவால்களை ஒன்றிணைந்து தெளிந்து தேர்ந்து புனித நூல்கள், பாரம்பரியம் மற்றும் திரு அவை ஆசிரியத்தின் அளவுகோல்களின்படி தீர்வுகளை வழங்கும் உணர்வுபூர்வமான மற்றும் பயனுள்ள ஒன்றிப்பில் மேய்ப்பு பணிக்கான முயற்சிகளை தேடுவதற்காக கூட்டு மனப்பான்மையுடன் கூடிய லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் ஆயர்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. லத்தீன் அமெரிக்க ஆயர் பேரவையின் முதல் கூடுதலின் 70ஆம் ஆண்டு நிறைவையும் அதன் உருவாக்கத்தையும் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கும் வகையில் கூடியுள்ள லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் ஆயர் பேரவையின் 40வது ஆயர் பேரவைக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியொன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பல சகோதரர் சகோதரிகளை சந்திக்க செல்வதற்கும் கிறிஸ்து இயேசுவில் மீட்பின் செய்தியை அவர்களுக்கு அறிவிப்பதற்கும் அவருடனான தனிப்பட்ட சந்திப்பில் இருந்து வரும் மகிழ்ச்சியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் திரு அவையை பலப்படுத்துமாறு நாம் அவரை வேண்டுவோம் என்றும் விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை. மே 8 வியாழனன்று திருத்தந்தையின் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளன்று புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ புனித பேதுரு வட்டம் எனப்படும் தன்னார்வலர் அமைப்பால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு வெள்ளி மார்பணிச் சிலுவையை பெற்றுக்கொண்டார் என்று செய்தி குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. மேலும் இந்த மார்பணிச் சிலுவையில் அவரது புகழ்பெற்ற முன்னையவர் ஹிப்போவின் புனித அகஸ்தினார் மற்றும் அகஸ்தீனிய ஆயர்கள் வில்லோனோவின் புனித தாமஸ் மற்றும் அருளாளர் அன்செல்மோ பொலோன்கோவின் அருள் இயக்கங்களும் அதில் பதிக்கப்பட்டுள்ளன என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு இப்படிப்பட்டதொரு சிறப்பு மார்பணிச் சிலுவையை உருவாக்க வேண்டும் என்பது அகுஸ்தினார் சபையைச் சேர்ந்த அருள்பணியாளர் புருனோ சில்வஸ்டினி அவர்களின் எண்ணத்தில் உதித்தது என்றும் அச்செய்தி குறிப்பில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் தூய்மைமிகு விண்ணேற்ற பெருவிழா நம் பார்வையை விண்ணகத்தை நோக்கி திருப்புகிறது என்றும் இது மண்ணகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்படைத்த பணியை திறம்பட ஆற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
மே 29 வியாழக்கிழமை இன்று இயேசுவின் தூய்மை மிகு விண்ணேற்றம் என்ற ஹேஷ்டாக்குடன் வழங்கியுள்ள தனது ட்விட்டர் செய்தியில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மேலும் விண்ணேற்றம் அடைந்துள்ள இயேசு நமக்கு வழங்கியுள்ள மன்னக வாழ்வுக்குரிய பணியை திறம்பட ஆற்றுவதில் நாம் உண்மையுள்ளவர்களாக விளங்கிட தூய ஆவியார் நமக்கு உதவுவாராக என்றும் உரைத்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 28ஆம் நாளன்று மியான்மரில் ஏற்பட்ட கொடிய நிலநடுக்கத்தால் ஏறக்குறைய 400 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன என்றும் அங்குள்ள மக்களின் துயரம் தொடர்கிறது என்றும் கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வீடற்றவர்களாக மாறிய ஏறத்தாழ 2000 பேரில் ஹனினும் ஒருவர் என்றும், இவர் நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு தனது 4வது குழந்தையை தனது 32ஆம் வயதில் பெற்றெடுத்த போது இந்த கடினமான சோகம் ஏற்பட்டது என்றும் கூறியதாக இச்செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது 5,09,400 பேருக்கு உணவு, உடல்நலம் மற்றும் வாழ்வாதார ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் தேவைப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம். கடுமையான அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பழைய அதிகார அமைப்பு மாற்றப்பட்டு புதிய அரசுத் தலைவர் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் வழியாக நம்பிக்கையின் புதிய காற்று வீசுவதாக பீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித். மே 27 செவ்வாயன்று சீனாவின் சாண்டோங் மாநிலத்தில் உள்ள கபோமி என்ற நகரத்தில் இயங்கும் யோடா ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் மேலும் 6 பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அந்நாட்டின் சின்ஹாவா எனப்படும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.